நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. பொறுப்பு துறப்பு. நமது பப்ளூ கிட்ஸ் டிவி மூலம் வரும் அனைத்து கதைகளும் அவர்களின் சொந்த கருத்தாகும் கற்பனையும் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்த அல்ல. பெண் குழந்தைகளுக்கான என்னால் முடியும் கதை. முன்னொரு காலத்தில் நல்லவர் பூமி என்ற ஊரில் ஒற்றுமை தெரு என்ற ஒரு தெரு இருந்தது. அந்த தெருவுக்கு பெயர்தான் ஒற்றுமை தவிர மற்றபடி அங்கு யாரும் யாருடனும் அவ்வளவும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஒற்றுமை என்பது தெருவுக்கு மட்டும்தான். அங்கு வாழும் மக்களிடம் ஒற்றுமை என்பதே கிடையாது. அங்கு வாழும் குடும்பங்கள் ஆண் குழந்தை பெற்றால் கௌரவம் மரியாதை என்றும் பெண் குழந்தை பெற்றால் கேவலமாக பார்ப்பதும் பெண் பிள்ளைகளின் பெற்றோர்களை யாழனமாக பார்ப்பதும் பேசுவதையுமே வழக்கமாய் கொண்டு இருந்தன. அங்கு வாழும் மிகவும் ஏழ்மையான குடும்பம் சிவகுரு மற்றும் பார்வதி. இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தன. பார்வதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் 4வது முறையாக கருவுற்று குழந்தை பிறக்கும் தருவாயில் இருந்தாள். அப்பகுதி மக்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் என்ன குழந்தையாக இருக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன. அப்பொழுது மீண்டும் ஓர் அழகான பெண் குழந்தை பிறந்தது பார்வதிக்கு. இதை பார்த்த சிவகுரு பார்வதியிடம், நீ ஒன்றும் கவலைப்படாதே, எனக்கு மகிழ்ச்சிதான், உன் உடம்பை பார்த்துக்கொள் என சொல்லிவிட்டு பள்ளியிலிருந்து தன் குழந்தைகளை கூப்பிட்டு வர சென்றுவிட்டான். உடனே அக்கம்பக்கத்தினர் முக்கியமாக ஆண் குழந்தை பெற்றவர்கள் பார்வதியை பார்த்து, உங்க குடும்பமே ராசி இல்லாத குடும்பம், உங்களுக்கு ஏன் ஆண் குழந்தை மேல் ஆசை என சிரித்துக்கொண்டும், என்ன பாவம் செஞ்சிங்கிலோ உங்களுக்கு ஆண்வாரிசு இல்ல போல என்று ஏளனமாவும் ஆணவத்துடன் சொல்லி சென்றார்கள். அக்கம்பக்கத்தினரும் ஆண்பிள்ளைகளை பெற்றவர்களும். ஆனால் எதைப்பற்றியும் கவலைப்படாத சிவகுரு பார்வதி குடும்பம் தம் பிள்ளைகளை மிகுந்த பாசத்துடனும் அன்புடனும் பெண்தானே என கேவலமாக பேசிய வாய் அனைத்தும் வாயடைத்து போக வேண்டும், அந்த அளவிற்கு இவர்களை நாம் வளர்ப்போம் என்று சொல்லி வளர்த்து வந்தன. அந்த ஊருக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. மருத்துவமனை, பள்ளிக்கூடம், கழிப்பறை, சாலை மற்றும் பொதுக்கூடம் என எந்த வசதியும் அங்கு இல்லை. ஊர் தலைவர் அப்பகுதி மக்களை திரட்டி, நம் பகுதி மக்களிடம் போதிய கல்வி அறிவு இல்லை, நாம் நம்முடைய ஆண் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து அதன் மூலம் நம் ஊர் பயனடைய செய்வோம் என்று ஒன்றுகூடி அனைவரும் ஓர் முடிவெடுத்து ஆண் பிள்ளைகளை வெளியூர் மற்றும் தனியார் பள்ளி கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தன. இதற்கிடையே அவ்வப்போது அக்கம்பக்கத்தினர் பார்வதியிடம் வம்பிலுப்பதும் கோவிலுக்கு சென்றாலும் கூடி கூடி பார்வதியை பார்த்து ஏளனம் பேசியும் வந்தன. ஒரு நாள் ஊர் தலைவரின் மனைவி பார்வதியை பார்த்து, நீ ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருந்தால் ஊர் நலனுக்கு உதவியாய் இருந்திருக்கும். உங்கள் குடும்பம் எதற்கும் பயன் இல்லை, சரி எங்கு போனார்கள் உன் பொண்ணுங்க என்று கேட்டார். அதற்கு பார்வதி, இன்று அவர்கள் பள்ளியில் ஆண்டுவிழா, அவர்கள் வர நேரமாகும் என்று கூறினாள். உடனே அவர்கள், உங்க பொண்ணுங்க அரசு பள்ளியில்தானே படிக்கிறார்கள், அங்கு எப்படி ஆண்டுவிழா, யாரிடம் பொய் சொல்லுகிறாய் என்று கேட்டனர். அதற்கு பார்வதி, அவர்கள் படிக்கும் அரசு பள்ளியில் அனைத்து வசதியும் உள்ளது, வருடம் வருடம் ஆண்டுவிழாவும் நடத்துகிறார்கள் என்று சொல்ல அமைதியாய் சென்றார்கள் அக்கம்பக்கத்தினர். காலம் கடந்து போக சிவகுரு தம் பெண் குழந்தைகளை அரசின் மூலம் கிடைக்கும் ஊக்கத்தொகை உதவித்தொகை என அனைத்து சலுகையும் பெற்று தம் பிள்ளைகளை ஆட்சிப்பணிக்கான பயிற்சி இலவச வகுப்பு என அனைத்தும் பெற்று பயன் அடைந்து வந்தன. ஊரில் ஆண்பிள்ளைகள் பள்ளி மற்றும் கல்லூரியில் பயின்ற யாவரும் குறைந்த படிப்புடன் நின்று விட்டார்கள். மற்றவர்களுக்கும் போதிய வேலை கிடைக்கவில்லை. ஊரில் சும்மா சுற்றிதிரிந்தன. ஆனாலும் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களை இவர்கள் நம் வாரிசு என்று பெருமையாகத்தான் பேசிக்கொண்டு இருந்தன. சில வருடங்களுக்கு பிறகு அவர்களின் ஊருக்கு அனைத்து வசதிகளும் நடைபெறத் தொடங்கின. மிகவும் அழகாக மாறிவந்தன அவர்களின் நல்லவர் பூமியும் ஒற்றுமை தெருவும். மருத்துவமனை, பள்ளிக்கூடம், நூலகம் மற்றும் சாலை, தண்ணீர் தொட்டிகள் என அனைத்து வேலையும் முடிந்த பிறகு அதை திறந்து வைக்க நாளை கலெக்டர் வராங்க என்று ஊரே பரபரப்பாக இருந்தன. திறப்பு விழாவிற்கு ஊர் மக்கள் அனைவருமே தயாராக இருந்தன. சிவகுரு மற்றும் பார்வதி இவர்கள் மட்டும் அமைதியாய் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தன. நிறைய கார்கள் அணிவகுத்து வந்து நின்றன. ஊர் தலைவர் ஓடி போய் காரின் கதவை திறந்தார். கலெக்டர் இறங்கி ஊர் மக்களை பார்த்து வணக்கம் சொன்னார். அங்கிருந்த அனைவரும் வாய் அடைத்து ஆச்சரியத்துடன் நின்றார்கள். கலெக்டர் யார் என்று பார்த்தால் நம்ம பார்வதியின் பெரிய பொண்ணு. இது சிவகுரு மற்றும் பார்வதிக்கு தெரியாது. நம் பிள்ளைகள் பெரிய படிப்பு படிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் கடந்த 3 மாதம் முன்பு குடிமைப்பணி தேர்வு முடிவு வெளிவந்ததில் பெரிய பொண்ணு கலெக்டர் ஆகவும் 2ஆம் பெண் உயர் காவல் அதிகாரியாகவும் தேர்வாகி உள்ளார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதை கேள்விப்பட்டதும் சிவகுரு மற்றும் பார்வதிக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. மேடையில் பேசிய கலெக்டர் தனக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் பெற்றோர்க்கு நடந்த கொடுமையும் கிராமப்புறங்களில் உள்ள பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அழகாக எடுத்துரைத்தார்.
அவர் பேசும்போது அவருடைய தங்கைகள் ஒருவர் மருத்துவராகவும் கடைசி தங்கை டீச்சராகவும் வரப்போறாங்க என்று பெருமிதத்துடன் பேசினார். இதைக் கேட்ட ஊர் மக்கள், நாம் கொண்ட எண்ணம் தவறானது என்று புரிந்துகொண்டு அனைவரும் பார்வதியிடம் சென்று மனதார மன்னிப்பு கேட்டனர். அதற்கு பார்வதி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நாம் வளர்க்கும் முறையில்தான் இருக்கு அவர்களின் வாழ்க்கை என அழகாக எடுத்து கூறினார். மேலும் கிராமங்களில் உள்ள ஏழை பெண் பிள்ளைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை கொண்டு சேர்க்குமாறு அவர்களின் வீர மங்கைகளிடம் வேண்டுகோள் வைத்தார். இதைக் கேட்ட ஊர்மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்வதியை தலைவராக தேர்ந்தெடுத்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கினர்.